மனுஷனுக்கு வாழ்க்கையில நம்பிக்கை வேணும். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு ஏதோ ஒரு புண்ணியான்னு சொல்லி இருக்கான். அது உண்மைதான். நம்பிக்கை இல்லாத மனுஷனும் தும்பிக்கை இல்லாத யானையும் ஒண்ணு. இது பாட்டி சொன்ன பழமொழி. கடவுள் நம்மள நல்ல வைப்பாருங்க. நம்பிக்கை நமக்கு முதல்ல வேணும். நீங்க பஸ்ல வெளியூருக்கு ஒரு பயணம் போறீங்கன்னு வைங்க, டிக்கெட் எடுத்து பஸ்ல உட்காந்து நிம்மதியா தூங்குவீங்க. காலையில போக வேண்டிய ஊருக்கு பஸ் போய் சேரும். நீங்க நம்பிக்கை இல்லாத பயந்தாங்கொழியா இருந்தீங்கன்னு வைங்க, டிரைவர்கிட்ட போய் உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு பஸ் ஓட்டுறது எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குன்னு கேட்டீங்கன்னு வைங்க, டிரைவருக்கு கோவம் வந்துடும். ஏமா இறங்கி வேற பஸ்ல போமான்னு இறக்கி விட்டுருவாங்க. கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. இந்த வருஷத்துல எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒரு கதையும் ஆகாது. பிறவிலேயே பார்வை இல்லாதவங்க 2 பேரும் ஏசப்பாட்ட வந்தாங்க. ஏசப்பா என் கண்ணை திறங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ஏசப்பா என்ன கேட்டாங்க தெரியுமா? உன் கண்ணை திறக்க என்னால முடியும்னு நம்புறியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா ஆண்டவரே நம்புதோம்னு சொன்னாங்க. உடனே கண்ணை திறந்தாரு. 2 பேருக்கும் கண்ணுல பார்வை வந்துட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, விசுவாசங்கிறது ரொம்ப முக்கியம். ஏசப்பா ஊர் ஊரா கிராமமா சுத்தி அலைஞ்சாங்க. ஒரு கிராமத்துல உள்ளவங்க யாருமே ஏசப்பாவை நம்பலையா. அந்த கிராமத்து சனங்களுக்கு ஏசப்பா அற்புதம் செய்வாருங்க விசுவாசமே இல்லையா. உடனே ஏசு என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த கிராமத்துல ஒரு அற்புதமும் செய்யாம ஏசப்பா திரும்பி வந்துட்டாங்களாம். உங்களுக்கு அற்புதம் வேணும்னா விசுவாசம் வேணுங்க. சேனைகளின் கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணும் இல்லைங்க. நீ விசுவாசித்தால் தேவனோட மகிமையை காண்பாய்.